ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதை எப்படி எவ்ரிடே கம்யூனிகேஷனில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த டாபிக் உங்களை மிரள விட போகுது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு குதிரை கொம்பு மாதிரி இருக்கும். குதிரைக்கு கொம்பே இல்லை, இருந்தாலும் நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். குதிரை கொம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஏன் அப்படின்னா நார்மலாகவே நாம் இந்த மாதிரி வார்த்தைகளை, இந்த ஹூன் இருக்க வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வார்த்தைகளை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேள்வி வாக்கியங்களை யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம மைண்ட் என்ன ஆகிருக்குன்னா ப்ரீ ஆக்குப்பைடாக இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே அது கேள்வி வாக்கியம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த பர்டிகுலர் வார்த்தையை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ்குள்ளே போடும்பொழுது மீனிங் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதுதான் பிரச்சனையே. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுனில் இந்த பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வார்த்தைகளை தூக்கிட்டு இப்போ நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேனோ அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரே அர்த்தத்தை தான் வெளிப்படுத்தும். வேறு எந்த ஒரு தப்போ எதுவுமே வராது. இதெல்லாம் அட்வான்ஸ்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ரிலேட்டிவ் ப்ரோனவுனே அட்வான்ஸ் சென்டென்ஸ் தான். அதுலேயும் அட்வான்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கோம். அட்வான்ஸுக்கே அட்வான்ஸ். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள் மக்களே, இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அது ரிலேட்டிவ் ப்ரோனவுனா கொஸ்டின் சென்டென்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரியான கேள்வி வார்த்தைகளுக்கு முன்னாடி ஒரு நவுன் இருக்கும். கண்டிப்பாக நவுன் இருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ப் இருக்கும். புரியுதுங்களா? இல்லாட்டி இந்த ஹூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நவுன் இருக்கும். இப்படி தான் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஆனால் நார்மலான ஒரு கேள்வி வாக்கியம் வரும்பொழுது எப்படி வரும்? இங்கே பாருங்கள், ஹூ ஆர் யூ. இங்கே என்ன ஆகுது? ஹூ அப்படிங்கிற வார்த்தை தான் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுது. இதற்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா பி வேர்புக்கு அடுத்து நவுன். அப்போ வழக்கமாக நமக்கு என்ன வேணும்? இங்கே இருக்கிற பர்டிகுலர் வார்த்தை தான் முன்னாடி வரணும். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரில் இது இருக்காது. ஏன்னா இது கேள்வி வாக்கியம், இது சாதா வாக்கியம். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு சொல்லும் பொழுது ஒரு சிலர் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா பீப்புள் ஹூ ஒர்க் ஹியர் ஆர் கைண்ட், பீப்புள் ஹூ ஒர்க் ஹியர் ஆர் கைண்ட் அப்படின்னு நம்ம படிப்போம். ஏன் அப்படின்னா இந்த ஹூ அப்படிங்கிற இடத்துல டோன் அதிகப்படுத்திடுவோம். டோன் அதிகப்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு வருவோம். ஆட்டோமேட்டிக்காக அது மீனிங்கை மாற்றி விட்டுரும். கொஸ்டின் மாதிரி மாறிடும். டோன் மாறினா மீனிங் மாறிடும். இது எப்படி படிக்கணும் அப்படின்னா பீப்புள் ஹூ ஒர்க் ஹியர் ஆர் கைண்ட், ஒரே டோனில் போகணும். பீப்புள் ஹூ ஒர்க் ஹியர் ஆர் கைண்ட், பீப்புள் ஹூ ஒர்க் ஹியர் ஆர் கைண்ட், இது கரெக்ட். பீப்புள் ஹூ ஒர்க் ஹியர் ஆர் கைண்ட் இப்படி படிக்கக்கூடாது, தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கு பணிபுரியும் மக்கள், இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஒரு நவுனு. இங்கு பணிபுரியும் மக்கள். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வார்த்தையில் முக்கியமான நவுனே யார் அப்படின்னா இந்த மக்கள் தான். இந்த மக்களை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்ம ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணுறோம். அதனால தான் இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சரிங்களா? மக்கள், இங்கு பணிபுரியும் மக்கள். அப்போது மக்கள் வந்து அங்கே வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த சென்டென்ஸை நம்ம முடிக்கலை. மக்கள் இங்கே பணிபுரிகிறார்கள்னு சொல்லிட்டோன்னா ஈஸி ஆயிரும். இங்கே பணிபுரியும் மக்கள் அப்படி ஏதோ மீனிங் கம்ப்ளீட் ஆகாமல் தொங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் நவுனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போடணும். மக்கள் இங்கே பணிபுரியும் இப்படின்னு இருக்கு. இதில் முக்கியமான நவுன் பார்த்தீங்கன்னா மக்கள். அதனால எது நவுனோ அதை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதான் கான்செப்ட். இங்கே பாருங்கள், மெயின் நவுனு ஃபஸ்ட்டு வரணும். அதற்கடுத்து அவங்கள பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை பீப்புள் அப்படின்னா ஹூ அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம போடணும். ஹூ அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அவங்க என்ன ஆக்ஷனை செய்கிறாங்க, அவங்கள பற்றின என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை நம்ம எழுதிடுறோம். இது வரைக்கும் புரியுதுங்களா? இதற்கடுத்து அன்பானவர்கள், இது பார்த்தீங்கன்னா சென்டென்ஸோட ரிமைனிங் பார்ட். இப்போது இங்கே பாருங்களேன், இவ்வளோ இருக்குல்ல, இதெல்லாமே சேர்ந்தது தான் இங்கே நவுனு. பீப்புள் ஹூ ஒர்க் ஹியர் இதுதான் நவுன் இங்கே. அப்போது வழக்கமான ஒரு சென்டென்ஸில் நவுனுக்கு அடுத்து என்ன வரணும்? வேர்பு வரணுமா? அப்போ இது வரைக்கும் இருக்கிறது நவுன் அப்படின்னா இதற்கு அடுத்து தான் வேர்பு வரணும். அதனால் இங்கே ஆர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, இங்கே ஒரு வேர்பு, இங்கே ஒரு வேர்பு இருக்குதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த வேர்புக்கு நவுனு கூட தான் வேலை, இந்த பர்டிகுலர் வேர்பு கூட வேலை இல்லை. அப்போது இது வரைக்கும் இருக்கிறது நவுனு, அதற்கடுத்து வரக்கூடியதான் வேர்பு.
புரியுதுங்களா? அப்போ பீப்புள் ஹூ ஒர்க் ஹியர் ஆர் கைண்ட், இதுக்கு பின்னாடி வர்றது தான் மெயின் வெர்ப், சென்டென்ஸோட மெயின் வெர்ப். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் இதை எந்த லெவலுக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னா, இந்த பீப்புள் ஹூ ஒர்க் ஹியர், இதை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், மீதி இருக்கிறது அப்படியே தான் வரும். இந்த ஹூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடிச்சுட்டு, இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த மெயின் வெர்ப் இருக்கு பாருங்க, இந்த பர்டிகுலர் வார்த்தையை நாம் ஐஎன்ஜி ஃபார்மில் கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். பீப்புள் ஒர்க்கிங் ஹியர், முடிஞ்சு போச்சு வேலை. இங்கே ஹூக்கு வேலை கிடையாது, மெயின் வேர்புக்கு வேலை கிடையாது, ஜெரண்ட் மட்டும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். நம்மளும் இதை கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சிம்பிள். எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது என்ன அர்த்தத்தை கொடுக்குதோ அதே எதுவும் கொடுக்குது. பீப்புள் ஒர்க்கிங் ஹியர் ஆர் கைண்ட். எழுதிடலாமா? அதையும் எழுதிடலாம், இல்லாட்டி நீங்கள் திட்டுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக்கை போட மாட்டீங்க, அதனால் எழுதி விட்டுறேன். பாருங்கள், பீப்புள் ஒர்க்கிங் ஹியர் ஆர் கைண்ட், பீப்புள் ஹூ ஒர்க் ஹியர் ஆர் கைண்ட், ரெண்டுமே கரெக்டு. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை லேர்ன் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இதுதான் படிக்கணுங்க, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை கற்றுக்கிட்டா தானே பேச முடியும். புரியுதுங்களா? பாருங்கள், பீப்புள் ஒர்க்கிங் ஹியர் ஆர் கைண்ட். அடுத்து பாருங்கள், the person who is standing in front of my house அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. என்னுடைய வீட்டிற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் மனிதர். எப்படி? the person who is standing in front of my house, என்னுடைய வீட்டிற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் மனிதர். இது ஒரு நவுன் தான், ஒரு மனிதர். அந்த மனிதரை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன? அவர் என்னோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கிறாரு. ஹூக்கு அடுத்து என்ன ஆயிடுச்சு? ஒரு வேர்ப் வந்துருச்சு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். த பர்சன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடிக்க போகிறோம். இதெல்லாம் தேவையே கிடையாது. த பர்சன் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ், வேலை முடிஞ்சுது. த பர்சன் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ் இஸ் மை அங்கிள். த பர்சன் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ் இஸ் மை நெய்பர். அப்போ என்ன பண்ணிட்டோம்? இந்த வேர்ப் எல்லாத்தையும் தூக்கிட்டு வெறும் ஐஎன்ஜி ஃபார்மை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுனை உடைய அந்த வாக்கியத்தை நாம் கொண்டு வந்துடலாம். ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்கணும். புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இது ஹூக்கு மட்டும்தான். மற்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் விச் தட்டெல்லாம் வருது இல்லைங்க, அதை நான் இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இதில் என்ன ஆகுங்க, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்டு. இங்கே இருக்க எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. ப்ரெசென்ட்டில் இருந்தால் நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஃபார்மெட்டில் எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்ட்டு வரும்போது மட்டும் நான் ஒரு சில ஐடியா சொல்லிக் கொடுக்குறேன், அது ஒரே இடத்துல மட்டும்தான். அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா மீனிங் மாறாது, இல்லாட்டி மீனிங் மாறிடும். சரிங்களா? சரி, இப்போ ப்ரெசென்ட்டை பார்த்துருவோம். அடுத்த ஸ்லைடில் அதை சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க. கடினமாக படிக்கும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? யார் இங்கே மெயின் சப்ஜெக்ட்டு? கடினமாக படிக்கும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெறுதல் யாரு? மாணவர்கள். அப்போது இந்த வேர்பு இவங்களை பற்றி தான் பேசுது அப்படின்னா இவங்க தான் மெயின் நவுனு. அப்போது மாணவர்கள் என்ன மாதிரி மாணவர்கள்? கடினமாக படிக்கும் மாணவர்கள். அப்போது மாணவர்களை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லாட்டி ஹூ ஒர்க் ஹார்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த இடத்துல ஹூவை தூக்கிட்டு இந்த படிக்கும் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தையை ஐஎன்ஜி ஃபார்மில் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. வாங்க, கடினமாக படிக்கும் மாணவர்கள். பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஸ்டடியிங் ஹார்ட். முடிஞ்சு போச்சுங்க நண்பர்களே. கிளாப் பண்ணுங்க எல்லாரும், ஏன்னா ஈஸியாக இருக்குல்ல. ஒரு கான்செப்ட் ஈஸியாக இருக்குன்னா உடனே கிளாப் பண்ணணும். வாங்க வாங்க வாங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் ஹார்ட், கடினமாக படிக்கும் மாணவர்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி ஹார்ட், அந்த ஹூவை தூக்கியாச்சு. த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் ஹார்ட் வெற்றி பெறுவார்கள். பாருங்க, வில் சக்சீட், அவ்வளோதான். வில் சக்சீட், வெற்றி பெறுவார்கள், ஃபியூச்சர். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிறது நவுனு, அதற்கடுத்து நம்ம வேர்பு போடணும், போட்டாச்சு, வேலை முடிஞ்சது. த ஸ்டூடெண்ட் ஸ்டடியிங் ஹார்ட் வில் சக்சீட். வீடு கட்டி கொண்டு இருப்பவர் தான் விவேக். கட்டி கொண்டு இருப்பவர், அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது. அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் அவங்க சொல்கிறது. நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு ஜெரண்டு தான். வாங்க,
வீடு கட்டி கொண்டு இருப்பவர். இங்கே மாணவர்கள்னு தனியாக சொல்லிட்டோம், இங்கே இருப்பவர்னு சொல்லியிருக்கோம். அவர் யாருன்னு சொல்லலை. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு பேரோ காமன் நவுனோ கொடுக்கல. யாரோ ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருக்கிறாரு. ஓகே, அப்படி நபர் தெரியாமல் இருந்தால் த பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, த பர்சன் வீடு கட்டி கொண்டிருப்ப. அவர் செய்கிற செயல் என்ன? வீடு கட்டி கொண்டிருத்தல், பில் பண்ணுறாரு. அப்போது பில்டிங், அவ்வளோதான். த பர்சன் பில்டிங் த ஹவுஸ், வீடு தானே கட்டுறாரு பாருங்க. த பர்சன் பில்டிங் த ஹவுஸ், வீடு கட்டி கொண்டிருப்பவர் தான் விவேக், இஸ் விவேக். புரியுதுங்களா? பாருங்க, த பர்சன் பில்டிங் த ஹவுஸ் இஸ் விவேக். த பர்சன் பில்டிங் த ஹவுஸ் இஸ் விவேக். த பர்சன் ஹூ இஸ் பில்டிங் த ஹவுஸ் இஸ் விவேக். ஹூ போட்டோம்னா அங்கே இஸ் போடணும், அது இங்கே தேவையில்லையே, சிம்பிள். பாருங்க, த பர்சன் பில்டிங் த ஹவுஸ் இஸ் விவேக். கற்றுக் கொடுப்பவர் நம்ம டேவிட் அன்பு. நான் தான். நீங்கள் போல டீச் பண்ணிட்டு இருக்கிறார்ல, அவர் நம்ம பையன், நம்ம டேவிட் அன்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல. பாருங்க, கற்றுக் கொடுப்பவர் அப்படின்னா த பர்சன். ஏன்னா இந்த கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா யாருன்னு நம்ம சொல்கிறோம், முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரில. அப்போ கடைசியில் தான் இந்த வார்த்தைகள் தெரிய வருதுன்னா அதை பின்னாடி போட்டுக்கணும். முன்னாடி இருக்கிற இந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி நமக்கு தெரியாது, அப்போ த பர்சன் தான் சொல்லணும். ஓகே, த பர்சன் கற்றுக் கொடுப்பவர், த பர்சன் டீச்சிங், அவ்வளோதான். த பர்சன் டீச்சிங், கற்றுக் கொடுப்பவர் நம்ம டேவிட் அன்பு, இஸ் ஆர் டேவிட் அன்பு. பாருங்க, த பர்சன் டீச்சிங் இஸ் ஆர் டேவிட் அன்பு. த பர்சன் டீச்சிங் ஆன் யூடியூப் இஸ் ஆர் டேவிட் அன்பு. யூடியூபில் கற்றுக் கொடுப்பவர் நம்ம டேவிட் அன்பு. த பர்சன் டீச்சிங் ஆன் யூடியூப் இஸ் ஆர் டேவிட் அன்பு. இந்த ரெண்டுத்துக்கு இடையில பீவை போட்டுறாதீங்க தயவு செய்து. இந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில பீவை வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா அது தனி சென்டென்ஸாக மாறிடும். அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நவுனுக்கு அடுத்து இம்மீடியட் ஜெரண்டு வித்தவுட் பி வெர்ப், மறக்கக்கூடாது. வீடியோவை பார்க்கும் மக்கள் என் உறவினர்கள். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா நீங்களே என் சொந்தக்காரங்க, அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். வீடியோவை பார்க்கும் மக்கள், இங்கே மக்கள்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லியாச்சு. அப்போ த பீப்புள். பாருங்க, த பீப்புள் வீடியோவை பார்க்கும். அப்போது வாட்சிங் ஈஸியாக தானே இருக்குது. நான் எழுத சொல்லிட்டே வரீங்கல்ல, சொல்லிட்டு வரணும், அப்போ தான் ஈஸி. த பீப்புள் வாட்சிங் திஸ் வீடியோ ஆர் மை relatives. ஓகே, பாருங்க, the people watching this video are my relatives. the people watching this video, இந்த வீடியோவை பார்க்கும் மக்கள், are my relatives, என்னுடைய உறவினர்கள். ஏன் அப்படின்னா ஆர் எதுக்கு போட்டிருக்கோம்? the people அப்படிங்கிறது ப்ளூரல். இது ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரலுக்கான பி வெர்ப் வரணும். the person teaching, the personங்கிறது சிங்குலர், அதனால இஸ் போட்டிருக்கோம். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், த பர்சன் இவர் சிங்குலர், அதனால இஸ் போட்டிருக்கோம். ஓகே, அப்பொருளை விற்பவர் என் வகுப்பில் படிப்பவர், என்னோட கிளாஸ்மேட்டு. அப்பொருளை விற்பவர், பொருளை வித்துட்ருக்கிறாரு, விற்பவர் தான் போட்டிருக்கு. பாருங்க, விற்பவர்னா யார்? செல்லர் தானே, அப்படியே போட்டுற வேண்டியதான். பாருங்க, த செல்லர் செல்லிங் த ப்ராடக்ட். பாருங்க, த செல்லர் செல்லிங் த ப்ராடக்ட், அப்பொருளை விற்றுக்கொண்டிருக்கும் அந்த விற்பனையாளர். இல்லாட்டி த பர்சன் செல்லிங் த ப்ராடக்ட், அதுவும் கரெக்ட் தான். த செல்லர் செல்லிங் த ப்ராடக்ட், த பர்சன் செல்லிங் த ப்ராடக்ட் இஸ் மை கிளாஸ்மேட். அவ்வளோதாங்க. த செல்லர் செல்லிங் த ப்ராடக்ட் இஸ் மை கிளாஸ்மேட். த செல்லர் செல்லிங் த ப்ராடக்ட் இஸ் மை கிளாஸ்மேட். அவ்வளோதான். இது சிம்பிள் ப்ரெசண்ட்டு. ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா ஹூக்கு பதிலாக அதுக்கு அடுத்து வர வேர்பை ஜெரண்டா போட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள். பாஸ்ட்டுக்கு போகும்போது மட்டும் ஒரே இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை சொல்லி கொடுக்குறேன் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கு. இது பாஸ்ட்டும் இருக்குது, ப்ரெசண்ட்டும் கலந்து எழுதி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா மாற்றம் எங்கே நடக்குதுன்னா முன்னாடி இருக்க அந்த நவுனில் மட்டும்தான் நடக்குது. பின்னாடி வந்து வழக்கம் போல தான், அது பிரச்சனை இல்லை. முன்னாடி இருக்கிற இந்த பர்டிகுலர் நவுனில் எப்படியான டிஃப்ரென்சஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஒரு நபரை மட்டும்தான் பற்றி பேசியிருப்போம். இந்த பொருளை விற்றவர், எனக்கு சொல்லி கொடுத்தவர், இப்படி ஒரே நபரை பற்றி தான் பேசியிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக
நான் பார்த்த நபர். அப்போது இங்கே ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், இங்கே இன்னொரு நவுன் இருக்காங்க. அப்போ 2 நவுன் வருது. அப்போ 2 நவுன் வரும்பொழுது கொஞ்சம் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி பேசணும் அப்படி தான் பேசணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அவன் சந்தித்த அப்பெண். அப்போ இங்கே ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க, அவரும் இருக்கிறாங்க. அப்போ 2 சப்ஜெக்ட் வருது. இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிள். அப்போது நல்லா கவனிங்க, என்ன வேர்ப் இருக்குன்னு பாருங்க. பார்த்த பாஸ்ட்டு, சந்தித்த பாஸ்ட்டு, பேசியவர் பாஸ்ட்டு, உதவி செய்த பாஸ்ட்டு. அப்போ அதற்கேற்ற மாதிரியான வேர்பு தான் போடணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கவனிங்க, வேலையை முடிச்சிடலாம். நான் பார்த்த நபர் ரொம்ப சிம்பிள். மெயின் நவுன் யார்? இவரை பற்றி தானே பேசுகிறோம். அப்போ அவர் தான். வழக்கம் போல் என்ன பண்ணுங்க, த பர்சன் போட்டுக்கோங்க. ஓகே, த பர்சன். என்ன பண்ண அடுத்து? நான் பார்த்தேன். நான் பார்த்த நபர் த பர்சன். நான் பார்த்தேன் அப்படின்னா ஐ சா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே என்ன சொன்னோம்? த பர்சன் சீயிங் மீ, என்னை பார்ப்பவர் அப்படிங்கிற அர்த்தம் வந்துச்சு. ஏன்னா அது ப்ரெசண்ட்டு, இதுக்குள்ளே ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டோம், நாம் அங்கே ஐஎன்ஜி ஃபார்மை போட்டோம், தப்பு இல்லை. என்னை பார்ப்பவர், என்னை பார்ப்பவர்னு இப்போ பார்த்துட்ருக்கிறவர். என்னை பார்த்தவர் அப்படின்னு மீனிங் மாறிடும். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், த பர்சன் ஐ சா, நான் பார்த்த நபர் இங்கு வந்தார். பாருங்கள், கேம் ஹியர். பாருங்கள், த பர்சன் ஐ சா கேம் ஹியர். ஐ சா கேம் ஹியர்னு மட்டும் சொன்னீங்கன்னா மீனிங் தப்பு, மீனிங் கரெக்டாக வராது. பாருங்கள், இதை விட்டுருங்க. ஐ சா கேம் ஹியர், இது மீனிங் தப்பு. த பர்சன் கேம் ஹியர், இது அர்த்தம் கரெக்ட். த பர்சன் கேம் ஹியர். எந்த பர்சன்? நான் பார்த்த பர்சன். இப்போ புரியுதுங்களா? த பர்சன் ஹூம் ஐ சா, இந்த இடத்துல ஹூ போட்டாலும் சரி, ஹூம் போட்டாலும் சரி, மீனிங் வந்துடும். த பர்சன் ஹூ ஐ சா கேம் ஹியர். த பர்சன் ஹூம் ஐ சா கேம் ஹியர். இந்த ஹூ ஆர் ஹூமை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம போட்டுட்டோம். த பர்சன் ஐ சா கேம் ஹியர். பார்க்கலாம், அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இங்கே ஒரு நவுனு, இங்கே ஒரு நவுனு. ஏன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல 2 நவுன் இருக்குது, 2த்தையும் போட்டு தான் ஆகணும். ரைட். அவன் சந்தித்த அப்பெண், அவன் மீட் பண்ண அந்த பொண்ணு, அவன் ப்ளஸ் அந்த பொண்ணு, 2 நவுன் இருக்காங்க. யாரை இங்கே முக்கியமாக நம்ம பேசுகிறோம்? அந்த பெண்ணை பற்றி. அப்போது பாருங்கள், த கேர்ள், அவன் சந்தித்த, அப்போது ஹீ மெட், முடிஞ்சு போச்சு. த கேர்ள் ஹீ மெட், இங்கு பணி புரிகிறாள். சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எழுதிக்க வேண்டியதான். இஸ் ஒர்க்கிங். பாருங்கள், த கேர்ள் ஹீ மெட் இஸ் ஒர்க்கிங் ஹியர். 2 நவுன் இருக்குது, அதனால ஒரு ஃபஸ்ட்டு நவுனை போட்டு ரெண்டாவது இன்னொரு நவுன் என்ன ஆக்ஷன் செஞ்சாங்களோ அது அப்படியே போட்டாச்சு. த கேர்ள் ஹீ மெட் இஸ் ஒர்க்கிங் ஹியர். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வேறு அர்த்தம் வரும். த கேர்ள் இஸ் ஒர்க்கிங் ஹியர், அந்த பெண் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. எந்த பெண்? அவன் சந்தித்த பெண். ஓகே, இப்பொருளை விற்றவர் என்னை ஏமாற்றி விட்டார். இங்கே நல்லா கவனிக்கணுங்க, இப்பொருளை விற்றவர் என்னை ஏமாற்றி விட்டார். இங்கே என்ன இல்லை அப்படின்னா, இப்பொருளை எனக்கு விற்றவர் நம்ம சொல்லலை. இங்கே ஒரே சப்ஜெக்ட் தான், இப்பொருளை விற்றவர், அவ்வளோதான். யாருக்கு விற்றாங்கன்னு சொன்னோமா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்ஜெக்ட், இங்கே ஒரு சப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை ஒரு பொசசிவ் நவுனாக மாற்றலாம். பொசசிவ் நவுன் சொல்கிறத விட ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை போட்டு மாற்றலாம். எப்படின்னா, விற்றவர் இப்பொருள். ஓகே, பாருங்கள், விற்றவர்னா யார்? த செல்லர். ஓகே, த செல்லர். இந்த பொருளை விற்றவர்னா, இந்த பொருளை விற்றவர் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் சொல்லும்பொழுது த செல்லர் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். அவ்வளோ, முடிஞ்சு போச்சு. இப்படி நீங்கள் சுருக்கம் சொல்லிட்டு போயிடலாம். இல்லாட்டி த பர்சன் ஹூ சோல்டு திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். த பர்சன் ஹூ சோல்டு திஸ் ப்ராடக்ட் சீட்டட் மீ, என்னை ஏமாற்றி விட்டார். ஓகே, என்னை ஏமாற்றினார், ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும். ஹேஸ் சீட்டட் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிள் பாஸ்டில் சொன்னோம்னா சீட்டட் மீன்னு சொல்லலாம். ஓகே, த பர்சன் ஹூ சோல்டு திஸ் ப்ராடக்ட், அது கரெக்டு. அதை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா த செல்லர் ஆஃப் திஸ் ப்ராடக்ட், முடிஞ்சு போச்சு. த செல்லர் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் cheated me. The seller of this product cheated me. The seller of this product cheated me. Simple. என்னிடம் பேசியவர். இருங்க, ஏன் இதோட நிறுத்திக்கிட்டோம் இந்த இடத்துல? ஏன்னா 2 நவுன் இல்லை, 2 ஆட்களை நம்ம மென்ஷன் பண்ணல, அதனால சிம்பிளாக இப்படி சொல்லியாச்சு. ஓகே, அப்படியே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப சிம்பிளாகிடும். என்னிடம் பேசியவர் நாளை வருவார். இங்கே பாருங்கள்,
என்னிடம் நாம, பேசியவர் வேற ஒருத்தர். ஓகே, இந்த மாதிரி வரும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண டீல் பண்ண பாருங்க. என்னிடம் பேசியவர், பேசுகிறவர் யாரு? த பர்சன். என்னிடம் பேசியவர் அப்படின்னா நம்மக்கிட்ட பேசினாரு, நம்ம ஆக்ஷன் ரிசீவ் பண்ணியிருப்போம். இல்லாட்டி நாம் என்ன பண்ணோம், நம்மளை வந்து மெயின் ஆக்ஷன் செஞ்ச மாதிரி இங்கே மாற்றிட்டாலும் மீனிங் வந்துடும். ஏன்னா நம்மகிட்ட பேசுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ரிப்ளை பண்ணியிருப்போம் ஏதாவது. அப்போது த பர்சன் ஐ டாக்ட், த பர்சன் ஐ டாக்டு யாருக்கிட்ட, எங்கிட்ட அப்படிங்கிற அந்த வித்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை இதற்கடுத்து நீங்கள் போடணும் நண்பர்களே. பாருங்க, த பர்சன் ஐ டாக்டு வித், என்னிடம் பேசியவர், இல்லாட்டி நான் பேசிய நபர், எது சொன்னாலும் கரெக்டு தான், மீனிங் சேம் தான். த பர்சன் ஐ டாக்டு வித், இதுதான் நாம சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். த பர்சன் ஐ டாக்டு வித் நாளை வருவார், வில் கம் டுமாரோ. ஓகே, பாருங்க, இதை விட்டுருங்க. த பர்சன் வில் கம் டுமாரோ, த பர்சன் வில் கம் டுமாரோ, அந்த மனிதர் நாளை வருவார். எந்த மனிதர்? என்னிடம் பேசிய மனிதர், நான் பேசிய மனிதர். த பர்சன் ஐ டாக்டு வித், அதனால வித் இங்கே போட்டிருக்கோம். நீங்கள்லாம் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கலாம், என்னோட சம்மந்தமேலாம் வித் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்ட்டு. இதனால தான் வருது, புரியுதுங்களா? 2 நவுனு பக்கம் பக்கமாக வருது. அவள் உதவி செய்த நபர் திரும்பவும் உதவி கேட்டார். நபரு அவள் உதவி செய்த, அப்போ 2 நவுன் வருது. அப்போ எப்படி சொல்லலாம்? அந்த நபர் தூக்கி முன்னாடி போடுங்க. த பர்சன், அவள் உதவி செய்தாள். ஷீ ஹெல்ப்டு, அவ்வளோதான். த பர்சன் ஷீ ஹெல்ப்ட், திரும்பவும் உதவி கேட்டார். பாருங்க, ஆஸ்க்ட் ஃபார் ஹெல்ப் எகைன், முடிஞ்சு போச்சு. கேட்டார் பாஸ்ட், அதனால இங்கேயும் பாஸ்ட். பாருங்க, த பர்சன் ஷீ ஹெல்ப்ட், அவள் உதவி செய்த நபர். த பர்சன் ஷீ ஹெல்ப்ட், அவள் உதவி செய்த நபர். ஆஸ்க்ட் ஃபார் ஹெல்ப் எகைன், திரும்பவும் உதவி கேட்டார். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோனை இந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். முன்னாடி சொல்லி கொடுத்ததுல ஒரே ஒரு அந்த பர்டிகுலர் நபர், அவர் மட்டும்தான் அந்த ஆக்ஷன் செய்கிறாரு, அதுவும் ப்ரெசென்ட்டில் செய்கிறாரு, அதனால சிம்பிளாக சொல்லிட்டு போயாச்சு. அதுவே ப்ரெசென்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 நபர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் நீங்கள் என்ன தான் பண்ணணும், இந்த பர்டிகுலர் V2 இருக்கு பார்த்தீங்களா, அதை V1 மாற்றிடணும். இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கவனிங்க. அவள் உதவி செய்கிறவர், பாருங்க, அவளிடம் உதவி கேட்பவர், இல்லாட்டி அவள் உதவி செய்கிறவர் திரும்பவும் உதவி கேட்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்யூச்சரில். இப்போ அந்த பொண்ணு ஒருத்தர் உதவி செய்கிறாங்கல்ல, அவர் திரும்பவும் உதவி கேட்பார் இப்படி நம்ம சொல்கிறோம். அதை எப்படி சொல்லணும்னா, த பர்சன் ஷீ ஹெல்ப்ஸ் நவ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ உதவி செய்கிறாங்க. ஓகே, பாருங்க, த பர்சன் ஷீ ஹெல்ப்ஸ் நவ், இப்போ அவள் உதவி செய்கிறாள்ல, அந்த பர்சன் வில் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அகைன். வில் ஆஸ்க், இங்கே ஆஸ்க்ன்னு இருக்கு, வில் ஆஸ்க் அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா இது ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் 2 நவுன் வருது இல்லை, 2 நவுன் வந்துச்சுன்னா இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரே நவுனை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம்னா, முன்னாடி நான் சொல்லி கொடுத்த பார்த்தீங்களா, அந்த சிம்பிளாக அதை மட்டும் யூஸ் பண்ணிடலாம். அது ப்ரெசென்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், பாஸ்ட்டுக்கு யூஸ் ஆகாது. பாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு நவுன் மட்டும்தான் இருக்கிறாருன்னா அவர் நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வரணும், த செல்லர் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். புரியுதுங்களா? அந்த வீடை கட்டி கொண்டு இருந்தவர், இந்த வீடை கட்டி கொண்டு இருந்தவர் என்னுடைய மாமா அப்படின்னா, இது பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா த பில்டர் ஆஃப், புரியுதுங்களா, த பில்டர் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுங்களா மக்களே? இதுதான் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணி அந்த ஹூ அப்படிங்கிற வார்த்தையை போடாமல் பேசுறதுக்கான ஒரு ஷார்ட்கட். இதை ஷார்ட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாயிரும். அட்வான்ஸுக்கும் அட்வான்ஸ் மறந்துடக்கூடாது, அதனால தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஈஸி சென்டென்ஸ்னால் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இது அட்வான்ஸுக்கும் அட்வான்ஸ். அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாயிரும். புரியுதுங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.